பண்ணுறோம் இல்லையா, ஓராண்டுக்கு உட்காந்து டெய்லி எப்படி உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறோமோ அது இந்த அந்த ஓராண்டுக்குள்ள பிரார்த்தனை உள்ள பலம் இதில் கிடைக்கும். புரிஞ்சுதா? இன்னும் நம்ம மாலை போட்ட காலத்தில் நம்மளை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தும். உங்களுக்குலாம் இது அனுபவம் கிடைக்கும். இப்போ உறக்க வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, வராது. கரெக்டாக 4 மணினா 3:50னா 3:50 எழுந்திரிச்சிடுவோம். எழுந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு உட்காந்து அதுக்குண்டான வேலை என்னவோ அதை நம்ம செஞ்சுருவோம். செஞ்சுட்டு அந்த சுறுசுறுப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து பிரார்த்தனை. இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணு சொல்கிறோம், பண்ண மாட்டேங்கிறீங்க. மாலை செவந்துட்டா நமக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் துரிதப்படுத்தும். இந்த அதை பிடிச்சிக்கணும், இதை பிடிச்சிக்கணும், அதில் பிரார்த்தனை இது வரைக்கும் நம்மளே நம்ம அறியாமலே அதை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்போம். சில இந்த ஒழுக்க நெறிமுறை இப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் வரமாட்டேங்கல. மாலை ஓடும்போது நமக்கு தானாகவே வரும், தானாகவே வரும். அந்த நெறிமுறை நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வரும். புரியுதுங்களா? அந்த அறிமுறை நமக்கு தானாகவே வரும் ஞானமாலை பொறுத்தளவில். அடுத்து பார்த்திங்கன்னா, மாலை ஏற்றியாச்சுன்னு சொன்னால் நம்ம யாருமே எந்த காரணத்தை கொண்டும் திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தையால் பேசவே கூடாது. இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிரிப்புடிகளா, நீங்கள் என்ன இப்படி சொல்லி கேட்காம இருக்கீங்க, நீங்கள் உருப்புடிவுகளான்னு கூட நம்ம பேசவே கூடாது. உருப்புடிவையான்னு சொன்னாலே பழிக்கும் நம்ம ஞானமாலையை பொறுத்தளவில். அப்போ இதெல்லாம் நம்ம அடிக்கி வாரம் உங்களுக்கு உட்கார வச்சு பேசும்போது இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். கோபமே குறைஞ்சிரும் வச்சுக்கோங்களேன். சில விஷயங்கள் கோரிக்கை வச்சு நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னு சொன்னால் மாலை இறக்குன்னு அங்கிட்டு 18வது நாளுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது என்ன கோரிக்கை வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம பிரார்த்தனையில் உனக்கு மாத்திரம் தான் பண்ண முடியும், உன் பிள்ளைகளுக்கு பண்ண முடியாதுலாம் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் மாலை போட்ட காலத்தில் அந்த கண்டிஷன் போட முடியாது. அது பண்ணக்கூடிய உரிமை இருக்குது. அந்த செயல்பாடத்தை நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும். சரியான முறையில் அந்த தியானம்ங்கிறது இருக்கணும். 40 நிமிஷம்னா 40 நிமிஷம் கட்டாயம் உட்காந்து ஆகணும். உட்காந்து அதில் நம்ம எல்லா பிரார்த்தனையும் வச்சு சாமி மந்திரத்தை சொல்லி போகும்போது இந்த 48 நாள் நம்ம கரெக்டாக போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது இந்த செயல்பாடெல்லாம் இருக்கும். இதனுடைய அனுபவம் உங்களுக்கு ஏன்னா போட்டு இறக்குனா தானே தெரியும். இது வரைக்கும் உள்ளவங்களாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு. இப்போ இவங்க 4 வருஷம் போட்டவங்க, 4 இங்கே 2 வருஷம் போட்டிங்கல்ல, இங்கே போட்டிங்கல்ல, இங்கே போட்டோயா, அங்கே 2 தானோ, இங்கே சேர்த்து தான் 4. சரியா? ஆனால் அந்த அனுபவம் இருக்குது. மற்றவர்களுக்கு இங்கே யாருக்கும் அனுபவம் கிடையாது. இப்போ இவரை இருக்கட்டும், இவர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவர், இந்த அம்மா ஓம் சக்திக்கு போட்டது, அந்த அம்மா ஓம் சக்திக்கு போட்டிருக்கு, நீ போட்டிருக்கியா? அது மாதிரி இது இருக்காது. குழந்தைகளை திட்டுறதோ, வீட்டில் இருக்கிறவங்களை திட்டுறதோ எல்லாமே குறைச்சிக்கணும். அந்த அன்பே சிவம்ங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே வந்துடணும். சரியா? அதில் தான் நம்ம பயணம் பண்ணணும். யாருக்கிட்டையுமே நம்ம பொதுவாக என்னென்னா வெளியாளர்கள்ட்ட பேச்சவே குறைச்சிக்கிறோம். தேவையில்லாமல் என்னையா மாலை போட்டிருக்கான், யாருக்கு போட்டிருக்கேன், சிவனுக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு ரொம்ப பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சிவனுக்கு போட்டால் எங்கே போவீங்கன்னு கூட ஒரு சிலர் கேட்பாங்க. புரியுதா? கைலாயத்துக்கு போவோம், அவ்வளோதான். அவ்வளோதான். சிவனுக்கு போட்டிருக்குன்னா எங்கே போவேன்? கைலாயத்துக்கு போகிற முடியும், அவ்வளோதான். ஏன்னா ஞானமார்க்கு போட்டிருக்கேன், அதை போட்டிருக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்கிறது கிடையாது. சாப்பிட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப நின்றுலாம் பேசக்கூடாது. பேசினோம்னாலே நம்மளை பம்பு கழுத்துருவாங்க. புரிஞ்சுதா? ஏன்னா நம்ம காலில் செருப்புலாம் போட்டிருப்போம். மாலை போட்டிருக்கீங்க, செருப்புலாம் போட்டிருக்கீங்க. ஆமையா, நிறைய பேர் போட்டிருக்காங்க. நார்மல் மாலை போட்டவங்க
போடக்கூடாதுன்னு இவங்க வச்சுருப்பாங்க. நம்ம இதில் மாலை போட்டு ஆகணும். ஏன்னா வந்து பூமியில் வந்து ஒரு தடவை நடக்காங்க, எல்லாரும் நடக்கிறாங்க. எல்லா கலீஸும் இருக்கும். துப்பி இருப்பான், காரி துப்பி இருப்பான், இது வச்சு துப்பி இருப்பான், மோன் இருப்பான், செஞ்சிருப்பான், எல்லாம் இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ நம்ம வெறுங்காலோட போகும்போது மழை போட்ட காலத்தில் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற நெகட்டிவ்ங்கிற விஷயம் உங்களுக்கு பாஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும். டெஸ்ட்டு கூட மாலை போட்டு ஒரு நாளைக்கு உங்கள் தெருவில் கொஞ்சம் தூரம் செருப்புலாம் போயிட்டு வந்துருங்க. அன்றைக்கி நைட்டு தூங்க மாட்டீங்க. உடம்போலி அப்படி இருக்கும். சாமி சொன்னார்ல அப்படின்னு டெஸ்ட்டு கூட பாருங்களேன். ஆசைப்படி செருப்பு நேரம் இருக்கணும். அப்படி இறந்தோடனே போட்டு போடுறோம். ஆசைப்படி இப்படி இருக்குன்னா இங்கே இருக்கணும். அந்த கிடக்கல அப்படி கிடக்கணும். போட்டுக்கிட்டு தான் வெளியே போடணும். செருப்புலாம் போகவே கூடாது. போனீங்கன்னா உறக்க முடியாது. ஒட்டம்போலி பயங்கரமாக வரும். ஏறும், சர்வன்னு ஏறும். நீங்கள் எங்கேயாவது செருப்புலாம் ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்று பாருங்க, உங்களுக்கே தெரியும். எறும்பு மாதிரி அப்படியே மேலாக்க வரும். நம்ம எறும்பு ஊருதான்னு தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் புரியுதுங்களா? அதுக்கு தான் செருப்பு போட்டுக்கிற சொல்கிறது. ஒன்று இப்போ நம்ம வீட்டில் நம்ம மாத்திரம்தான் மாலை போட்டிருக்கோம். இப்போ பழனிமா இருக்குது, இது மாத்திரம் மாலை போட்டிருக்கோம். அவங்க வீட்டில் வீட்டுக்காரரும் பையனும் கவிச்சி சாப்பிட்ற ஆளுங்க, சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எடுத்துகிட்டு வரியா, எடுத்துகிட்டு வா, நல்லா செஞ்சு கொடுங்க, மனசார செஞ்சு கொடுங்க. கவலையே கிடையாது. நம்ம தான் சாப்பிடக்கூடாது. கலவுறது வைக்கிறது கூட செய்யறாங்க. சமைச்சே கொடுக்கலாமா சொல்றாங்களா? செய்யவே சொல்லும் போது அதில் அவங்க கழுவி கொடுப்பாங்க. நம்ம கிண்டுறதை கண்டிச்சு கிண்டிக்கலாம். என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு சில வீட்டில் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டாம், நாங்கள் செஞ்சுக்கிற முடியுதுன்னா செஞ்சுட்டு போட்டோம். இல்லை நாங்கள் எப்படி செய்யணும் செஞ்சு கொடுங்க தாராளமாக. ஒன்றும் நம்ம அதை சாப்பிட தான் கூடாது. அதுதான் விரதம். எப்படி அந்த பொருளை நாமளும் விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் செஞ்சு நம்ம முன்னாடி அவங்கள சாப்பிட சொல்கிறோம், நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் இல்லையா? அதுதான் விரதம். அந்த பொருள் இல்லாமல் இருக்கிறது வந்து விரதம் சொல்கிறது, அது பொய். அதான் பொருளே இல்லையா, அப்புறம் நீ எப்படி சாப்பிட போகிற? புரிஞ்சதா? நல்லா தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். சரியா? அது நம்ம செய்யக்கூடாது, அந்த பாத்திரத்தை கழுவக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பே எப்படி சொல்கிறது, நான்வெஜ்ஜி தான். அப்போ நம்ம எல்லாம் வெட்டி அறுத்து போட்ட முடியுமா? ஒரு நாளைக்கு குளிக்காமல் இருக்குவாரு, வேறு ஒன்று உடம்புல எப்படி நாருது? புரியுது சார் நான் சொல்கிறது? அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளை இதை பொறுத்தவரை இல்லை. ஆனால் நம்ம மாலை போட்டிருக்கிறதுக்காக மற்றவங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது நமக்கு பாவம். பாவம் அது. அவங்க மனசு புண்படும்ல. இங்கே வேற மாலையை போட்டு வந்து நம்மளை சாப்பிட விடாமல் பாலாகிட்டு இன்னைக்கு இவங்க இதை கழட்டி போட போகிறாங்க தெரியலம்பாங்கல்ல. அந்த மனுஷங்களை உருவாகும் போது அது நமக்கு வந்து பாவத்தில் தான் செய்யும். பொதுவாக நம்ம ஞானமாலை போட்டு நம்ம இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு ஜீவராசியும் துன்புறுத்தலுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. இந்த 48 நாள் அந்த இதில் நம்ம கவனமாக தான் இருக்கணும். கோபம் வந்தால் கூட ஒரு டக்குன்னு ஒரு வேலை பார்த்து ஜெயசாமி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் வேலை சரியில்லாமல் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொருள் வேஸ்ட்டு டக்குன்னு கோபம் வரும். டக்குன்னு என்ன பண்ணணும், தண்ணி எடுத்து குடிச்சிடணும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே தண்ணி தான். அது மழை போட்ட காலம் தான் இல்லை, எல்லா காலத்துலையும் அதை உபயோகப்படுத்தலாம். புரிஞ்சதா? தண்ணியை டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபம் அப்படியே டக்குன்னு இறங்கிடும், அவ்வளோ ஃபோர்ஸ் வராது. நம்மளை சரி பண்ணிக்கிட்டே போயிடலாம். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கணும். ஆடைகளை பொறுத்தளவில் யூனிஃபார்ம் தான், மாலை இறக்குறது வரைக்கும் யூனிஃபார்ம் தான். இந்த மாதிரி சேலை கட்டிக்கிட்டா கூட துண்டு நம்ம கழுத்தில் கிடக்கணும். பச்சை துண்டு வச்சிருக்கணும். வெளியில் போனால் துண்டு கழுத்தில் போட்டுக்கணும். வீட்டுக்குள்ளனா வேண்டியது இல்லை. சரியா? வீட்டுக்குள்ளே இப்படி கலர் சேலை கட்டி இருக்கிறீங்க அப்படின்னா துண்டு கழுத்தில் கிடக்கணும். வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி சேலை கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துண்டு கழுத்தில் கிடக்கணும். ஆனால் வெளியில் வரும்போது பச்சை சேலை தான் இருக்கணும். இருந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் கழட்டி போட்டு வேறு எது மாற்றிக்கணும். புரிஞ்சுதா? ஆமாம், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுதான் நடைமுறைக்கு இருக்கிறது.
சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்களா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. நம்மளுக்குன்னு தனியாக தட்டு கட்டி எதுவும் ஒதுக்கணும் அவசியம் ஒதுக்கிக்கிறணும் ஒதுக்கணும். ஒதுக்கணும் ஒதுக்கணும். நம்ம தட்டை நம்ம வச்சுக்கிறணும். எல்லாத்துக்கும் ஒன்றாலாம் பழங்க முடியாது. சரியா? தனியாக தான் வச்சுக்கிறணும். காப்பி கீப்பி கடையில் போய் வாங்கி குடிக்கக்கூடாது. வீட்டில் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. கடையிலையும் வாங்கி சாப்பிட்லாம்ப்பா. பட் அது நாம நமக்கு 4000த்துக்கு போக இருப்போம். காஃபி சாப்பிடலாம். பட் அதை முறிக்க தெரியணும்ல நமக்கு. அது என்னமோ உண்மைதான் ஐயா. அதுதான் நிஜம். உங்களுக்கு அதை முறிக்க தெரியாது இல்லையா? அது ஒன்றுக்கு 2-3 வருஷம் போட்டுட்டோம்னா முறிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ சொல்லி கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும். ஆமாம், இப்போ சொல்லி கொடுக்க முடியாது. 3 வருஷம் மாலை போட்டவங்களுக்கு தான் அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டா எப்படி முறிக்கணும் அப்படின்லாம். சரி சரி. ஆமாம், அது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். மாலை போட்ட காலத்தில் டீ வாங்கிட்டு வந்துடணும்னு வச்சுக்கோங்களேன். சூடாக குடிக்கக்கூடாது. வந்த உடனே குடிக்கக்கூடாது. வச்சிடணும். நம்ம குடிக்கிற டம்ளரில் ஊற்றி அப்படியே வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த இதில் கையில் எடுத்து வச்சு 3 தடவை துப்பிட்டு குடிக்கணும். மேக்ஸிமம் சொல்லிட்டேன். மறைக்கிறது பெரிய விஷயம். சரியா? அப்படித்தான் குடிக்கணும். வீட்டில் போட்டு குடிக்கிறனால அது ஒன்று. வீட்டில் நம்ம தானே போடுறோம். அதனால ஒன்றும் இல்லை. வீட்டில் நம்ம தான் போடுறோம். அதனால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளே குடிச்சிக்கலாம். வெளியில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படி தான். அந்த மாதிரி செய்யணும். ஆமாம், அந்த மாதிரி செய்யணும்.